சார் ஆக்சுவலா வந்து நம்ம நம்ம சட்டமன்றம் வந்து ஒரு புதிய விஷயத்தை இன்றைக்கு பார்த்ததாக தான் நான் பார்க்கிறேன். என்னன்னா மரபுகள் மீறப்பட்டிருப்பதை யாரும் கவனித்தார்களா இல்லையான்னு தெரியல. 2 முறை தேசிய கீதம் பாடியது எந்த அடிப்படையில் அப்படின்னு நமக்கு தெரியல. கடந்த முறையெல்லாம் தேசிய கீதம் பாடலன்னு சொல்லிட்டே கோச்சிக்கிட்டு வெளியே போயிருக்காரு. ம். நம்ம முன்னாள் கவர்னரா இருந்த இப்போதைக்கு வந்து மேற்கு வங்கத்துக்கு போயிருக்கிற ஆர்.என். ரவி அவர்கள் இந்த உரைக்கு முன்னாடி எனக்கு தேசிய கீதம் பாடினாதான் நான் வந்து தேசப்பற்றோடு தான் பேச முடியும், இல்லைன்னா பேசவே மாட்டேன் நானு. அவர் நீங்க கொடுக்குற உரையெல்லாம் நான் படிக்க மாட்டேன், ஒன்றிய அரசாங்கம்ன்ற வார்த்தையை ஒன்றிய அரசுன்ற வார்த்தையெல்லாம் படிக்க மாட்டேன்னு நிறைய பிரச்சனைகளை செய்திருக்கிறார். அவர் ஓட்டம் பிடித்ததெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த கவர்னர் எல்லாரோடும் இணக்கமாக இருக்கும் நினைச்சாரா என்னன்னு தெரியல. ம். இந்த விசில் புரட்சி செய்ததாக படித்த அந்த உரையினுடைய ஒட்டுமொத்த சாராம்சமும் தெளிவாக தாவேகா என்ன எழுதி கொடுத்ததோ அதை ஒரு வரி கூட மாறாமல் படித்தார். ஒன்றிய அரசாங்கத்தை தாக்குகிற விஷயங்கள் இருந்தா கூட அதையும் படிச்சார். சரி. அது பெரிய விஷயமா நான் பார்க்கல. ஆனால் மக்கள், நாட்டு மக்கள், இந்த 34% ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் காத்திருந்தது எதற்காக காத்திருந்தாங்கன்னா, எப்படியாவது கவர்னர் வரையில இவருடைய ஆட்சியினுடைய திட்டங்கள், கொள்கை முடிவுகள் ஒரு பெரிய லெவல்ல வெளிப்படும். நமக்கு ஒரு 2500 ரூபாய் காசு கிடைச்சிரும், ஒரு 4000 வீட்டுல இருக்கிற பையனுக்கு கிடைக்கும், ஒரு 6 சிலிண்டர் கிடைக்கும், இன்னும் பல விஷயங்கள் ஈஸி. பஸ்ல சென்னையில ஏறி கன்னியாகுமரியில இறங்கலாம், ஊட்டிக்கு போலாம், கொடைக்கானலுக்கு போலாம், எங்க போலாம் அப்படின்னு ஆசைப்பட்ட எல்லாவற்றிற்கும் பழியாக திமுக அரசின் மீது பழி போட்டு அழகாக தெளிவாக எங்ககிட்ட காசு கிடையாதுங்க, இதுக்கு எல்லாம் காரணம் இதற்கு முந்தைய அரசாங்கம் கடுமையாக கடனை வாங்கி வச்சு போயிட்டாங்க, ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னாரோ அதெல்லாம் மறைச்சிட்டு வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத இயலாமையை மறைத்து தங்கிட்ட இருக்கிற விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டு அழகாக அர்லேக்கர் மூலமாக தன்னுடைய இயலாமையை வேறு விதத்துல காட்டி இருக்கிறது, மரபு மீறி இருக்கிறது, மௌன சாமியாராக உட்கார்ந்து இருக்கிறது. இது எல்லாம் தாவேகா அரசாங்கத்தினுடைய திட்டமிட்ட செயல்பாடுகள். பழி மட்டும் திமுக. ஓகே. ஆனால் இதை சொன்னோம்னா அவர்கள் அதை ஒத்துக்க மாட்டாங்க. இன்றைய நான் நிறைய இந்த மாதிரி கூட்டத்தொடர்கள் கடந்துருக்கேன் சார், நிறைய செய்தி எடுத்திருக்கிறேன். முதல் நாள் என்னென்ன கலைபரங்கள் நடக்கலாம் நான் நிறைய பார்த்திருக்கிறேன். நிறைய விஷயங்களை பேசுவார்கள். ஆக்சுவலா கவர்னர் உரை என்பது இந்த அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்தமா இந்த 5 ஆண்டு காலத்துக்கு நாங்க என்னெல்லாம் திட்டம் வைத்திருக்கிறோம், எதையெல்லாம் செய்ய போறோம், இதெல்லாம் நன்மை செய்வோம், இதையெல்லாம் நம்பிதான் எங்களுக்கு வாக்களிச்சீங்க அப்படின்னு மக்களுக்கு உணர்த்துவதற்காக, சொல்வதற்காக வழி ஏற்படுத்தி கொடுக்கிற வாய்ப்பு. ஆனா இந்த வாய்ப்பை இவர்கள் எப்படி பயன்படுத்தி கொண்டார்கள்னா, பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு அண்டர் டீலிங் இருக்கோ அப்படின்னு சந்தேகப்படுகிற அளவுக்கு அவ்வளவு ஒரு மென்மையான போக்கு, அவ்வளவு ஒரு இணக்கமான போக்கு,